இந்த வீடியோவில் சப்கே இம்பாக்ட் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் வழங்கியுள்ள வேலைவாய்ப்பை பற்றி காண்போம். இது எக்ஸ்ட்ரிகேட் தமிழ் யூடியூப் சேனல். பேங்கிங், ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் பிசினஸ் காரஸ்பாண்டன்ட் அல்லது ஃபெசிலிட்டேட்டர் வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்கிறார்கள். வேலைவாய்ப்பு மொத்த எண்ணிக்கை 50 உள்ளது. இந்த வேலைக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பு படித்தவர்கள் அல்லது அதற்கு மேல் படித்தவர்கள் எல்லோரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு ஃப்ரெஷர்ஸ் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் நபர்கள் அனைவரும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். வேலை நியமன இடங்கள் நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, புனே, லக்னோ, விசாகப்பட்டினம், ஹைதராபாத் என மற்றும் பல இடங்களில் வேலை வாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டைபெண்ட் 7000 முதல் 30,000 வரை வழங்கப்படும். வாரத்தில் 6 நாட்கள் வேலை இருக்கும். தேசிய தொழிற்பயிற்சி ஊக்குவிப்பு திட்ட பயன் உள்ளது. மொத்த பயிற்சி காலம் 360 நாட்கள் வழங்குகிறார்கள். 28ஆம் தேதி ஏப்ரல் 2025 அன்று இந்த வேலை போஸ்ட் செய்யப்பட்டுள்ளது. இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பதை விரிவாக காண்போம். கரியர்ஸ் பேஜை ஓபன் செய்து கொள்ளுங்கள். லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வேலையின் டிஸ்கிரிப்ஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டீடைல்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி நேம், நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ், ஸ்டைபெண்ட், ஜெண்டர், நாப்ஸ் பெனிஃபிட், குவாலிஃபிகேஷன், லொகேஷன் டீடைல்ஸ், கோர்ஸ் டீடைல்ஸ், ட்ரெய்னிங் டீடைல்ஸ் போன்ற அனைத்தையும் கவனமாக படிக்கவும். வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கு நீங்கள் லாகின் செய்ய வேண்டும். லாகின் பட்டன் கிளிக் செய்து கேண்டிடேட் ஆப்ஷன் சூஸ் செய்யுங்கள். இமெயில் ஐடி, கேப்சர், ஓடிபி என்டர் செய்து லாகின் செய்யுங்கள். மீண்டும் ஜாப் பேஜை ஓபன் செய்து அப்ளை பட்டன் கிளிக் செய்து வேலைக்கு விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் அக்கவுண்ட் இல்லை, இந்த இணையதளம் மூலம் வேலைக்கு விண்ணப்பிப்பது இதுவே முதல் முறை என்றால் ரெஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் செய்யுங்கள். ஒரு முறை பதிவு செய்தால் போதும். அடுத்த முறை நேரடியாக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் ஐடிஐ மாணவராக இருந்தால் இந்த ஆப்ஷன் சூஸ் செய்யவும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கேப்சர் என்டர் செய்து ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் செய்யுங்கள். ஓடிபி என்டர் செய்து சப்மிட் பட்டன் கிளிக் செய்யுங்கள். ரெஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லி என்ற மெசேஜ் ஸ்கிரீனில் காட்டப்படும். உங்கள் மின்னஞ்சல் ஐடிக்கு ஆக்டிவேஷன் லிங்க் அனுப்பப்படும். இந்த கோட் சேவ் செய்து கொள்ளுங்கள். உங்கள் இமெயில் ஓபன் செய்து ஆக்டிவேட் பட்டன் கிளிக் செய்யவும். லாகின் பேஜ் ஓபன் ஆகும். ஓடிபி என்டர் செய்து லாகின் செய்யுங்கள். கேண்டிடேட்ஸ் டேஷ்போர்ட் பேஜ் ஓபன் ஆகும். இவை அனைத்தையும் ஃபில் செய்து முடிக்க வேண்டும். முதலில் AKYC கம்ப்ளீட் பட்டன் கிளிக் செய்யுங்கள். ஆதார் நம்பர் என்டர் செய்து ஐ அக்ரி பட்டன் டிக் செய்து சென்ட் OTP பட்டன் கிளிக் செய்யுங்கள். OTP வெரிஃபை செய்யுங்கள். உங்கள் ஆதார் டீடைல்ஸ் காட்டப்படும். சரி என்றால் கோ பட்டன் கிளிக் செய்யுங்கள். சக்சஸ்ஃபுல் என்ற மெசேஜ் ஸ்கிரீனில் காட்டப்படும். அடுத்தது பேங்க் டீடைல்ஸ் ஃபில் செய்ய வேண்டும். IFSC கோட், பேங்க் நேம், அக்கவுண்ட் ஹோல்டர் நேம், அக்கவுண்ட் நம்பர், அக்கவுண்ட் டைப். இந்த அக்கவுண்ட் ஆதார் உடன் இணைக்கப்பட்டதா என்பதை ஃபில் செய்து சப்மிட் பட்டன் கிளிக் செய்யுங்கள். அடுத்தது எஜுகேஷனல் டீடைல்ஸ் ஃபில் செய்ய வேண்டும். குவாலிஃபிகேஷன் டைப், குவாலிஃபிகேஷன், கேட்டகரி, செக்டர், ஸ்பெஷலைசேஷன், இன்ஸ்டிடியூட், அக்ரிகேட் மார்க்ஸ், டோட்டல் மார்க்ஸ், பெர்சன்டேஜ், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் போன்ற அனைத்தையும் ஃபில் செய்து குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட் அட்டாச் செய்து அப்டேட் பட்டன் கிளிக் செய்யுங்கள். நீங்கள் ஆவணத்தை இமேஜ் வடிவத்தில் பதிவேற்றலாம். இமேஜ் ஃபைல் சைஸ் 4 MB-க்கும் குறைவாக இருக்க வேண்டும். அடுத்தது பேசிக் டீடைல்ஸ் ஃபில் செய்ய வேண்டும். நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், ஜெண்டர், டிசபிலிட்டி டீடைல், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர், மதர், ஸ்பவுஸ் நேம், ரிலேஷன்ஷிப், ஃபாதர் நேம், மதர் நேம், ஐடி ப்ரூஃப் டைப், ஸ்டேட் ஆஃப் டொமிசைல், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், கேட்டகரி, சிட்டி, அட்ரஸ், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் போன்ற அனைத்தையும் ஃபில் செய்து கேண்டிடேட் சிக்னேச்சர் இமேஜ் அப்லோட் செய்யுங்கள். கேண்டிடேட் சிக்னேச்சர் இமேஜ் வடிவத்தில் பதிவேற்றலாம். இமேஜ் ஃபைல் சைஸ் 4 MB-க்கும் குறைவாக இருக்க வேண்டும். உங்களை பற்றிய கூடுதல் தகவல்கள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அதை உள்ளிடலாம். அப்டேட் பட்டன் கிளிக் செய்யுங்கள். நீங்கள் அனைத்து தகவல்களும் சரியாக ஃபில் செய்தீர்கள் என்றால் மீண்டும் ஜாப் பேஜை ஓபன் செய்து கொள்ளுங்கள். அப்ளை பட்டன் கிளிக் செய்யுங்கள். விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்படும். நீங்கள் சப்மிட் செய்யும் விண்ணப்பம் ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்டு சில நாட்களில் உங்களுக்கு அறிவிப்பு அனுப்பப்படும். உங்கள் விண்ணப்பம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் சில நாட்களுக்கு பிறகு நீங்கள் தகவலை டேஷ்போர்டில் பார்க்கலாம். வேலைக்கு விண்ணப்பிக்கும் முன்பு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை முழுமையாக படிக்கவும். லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். Beware of fake job offers. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. மேலும் வேலைவாய்ப்பு வீடியோகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். Stay tuned.